வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் ரொம்பவே மந்தமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டா ஹெல்தியா ரிலாக்ஸிங்கா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு வலி, அதாவது பேக் பெயின் சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஏற்கனவே பகுதியில் நம்ம பார்த்துட்டும் இருந்தாலும் வேறு சில பயிற்சிகளை நம்ம இதை பார்க்க போகிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே டூ வீலரில் இருந்தாலும் சரி காரில் இருந்தாலும் சரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேக் பெயின் பின்னாடி நேரத்தில் பேக் பெயின் வந்துடுது. இல்லைனா ரொம்ப நேரம் இப்போ ஐடி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க சேர்லேயே உட்காந்துருக்கிறதுனால அவங்களுக்கு பேக் பெயின் வருது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த சில ஆசனங்கள்லாம் பண்ண போகிறோம். ஆசனங்களும் சொல்லலாம், இல்லை ஒரு பயிற்சி ஆசனங்களும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதெல்லாம் படுத்த நிலையில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கால்கள் நீட்டிட்டு தண்டாசனால உட்காந்துக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம கவிழ்ந்து படுத்துடலாம். கவிழ்ந்து படுத்துட்டு நம்ம கால்களை ரெண்டு பக்கமாக இப்படி தள்ளி வைக்க போகிறோம். தள்ளி வச்சுட்டு ஒரு காலை மடக்க போகிறோம். அதை எப்படி பண்ணணும்னு செஞ்சு காமிச்சிடறேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி இன்னும் ஒரு என்ன பயிற்சிகள் இருக்குது அதையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஒன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைம் செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே நான் உங்களுக்கு ஒரு முறை இல்லை 2 முறை மட்டும் நம்ம செஞ்சு காமிச்சிடுறேன். கவிழ்ந்து படுத்துக்கலாம். கால் நல்லா நீட்டிடுங்க. நீட்டிட்டு ஒரு கால் இப்படி மடக்கி வச்சுருங்க. இன்னொரு கால் இப்படி மடக்கி வைக்கணும். தளர்த்திக்கலாம். இப்போ பயிற்சி 2 பண்ண போகிறோம். எடுத்துக்கலாம். பயிற்சி 3. தளர்த்திக்கலாம். பாலாசனம் அப்படியே இருந்தாங்க. தளர்த்திக்கலாம்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி 1ல பார்த்தீங்கன்னா 2 காலையுமே 2 பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு கால் மட்டும் அப்படியே மேலே அப்படியே தூக்கிட்டு பண்ணுவோம். இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கவிழ்ந்து படுத்துட்டு இந்த கால் இந்த மாதிரி விரிச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து நல்லா ஓப்பன் ஆகும். பின்னாடியுமே வந்து உங்களுக்கு நல்லா ஓப்பன் ஆகிடும். அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பேக் பெயினுக்கு வந்து அந்த ரிலீஃப் நல்லாவே கிடச்சிரும். ஆனால் பண்ணும்போது பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி அடுத்த பயிற்சி 2ல் பார்த்தீங்கன்னா 2 காலுமே பின்னோக்கி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் நம்ம வந்து அப்படியே பெண்ட் பண்ணுவோம். பண்ணும்போது அந்த கால் விரல்கள் வந்து கீழே படுற மாதிரி இருக்கணும். ஆனால் முயற்சி பண்ணுங்கள். முழுமையாக சில பேருக்கு வந்து வரலன்னா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து வலி அதிகமாக இருக்கும் போது வந்து இந்த மாதிரி ரொம்ப வேகமாகவும் சரி இல்லை ஃபுல் ஸ்ட்ரெச்சும் வந்து நம்ம பண்ணக்கூடாது. பொறுமையாக வந்து பண்ணால் மட்டும்தான் அதுக்கூட பலன்கள் வந்து இருக்கவும் செய்யும். அந்த வலியும் வந்து போகும். சரி இவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியும் பண்ணவும் கூடாது. கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் வலியை பொறுக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் பயிற்சி 3ல் பார்த்தீங்கன்னா 2 கால்களுமே வந்து நீட்டிட்டு ஒரு கால் மட்டும் அப்படியே பின்னோக்கி அந்த ஆப்போசிட் சைடில் வந்து காலை கொண்டு வந்து வைப்போம். அதுவும் வந்து உங்களோட கம்ஃபர்ட் லெவலுக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அந்த விரல்கள் கீழே பட முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப அந்த தூரமாக போக முடியுதான்னு பாருங்கள். இல்லை வலிக்குது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செய்ய வந்து உங்களுக்கு கரெக்டாகும். இந்த ரிலீஃப் ஆகிடும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நல்லாவே ஹிப் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓப்பன் ஆயிடுச்சுனாலே வந்து உங்களுக்கு இந்த பேக் பெயின்லாம் வந்து உங்களுக்கு வரவே வராது. இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம், எப்படியெல்லாம் அந்த சென்டென்ஸ் எழுத போறோம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகேப்சுலேஷன், அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறதோட போயிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம், அதனோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதா. ஆல்ரெடி நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா, அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டென்சஸ்லயுமே நமக்கு எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு, 12. எஸ். ஸோ எக்ஸாக்டா நமக்கு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுமே நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு விதமான வித்தியாசங்களை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்மளோட ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு தான் ஒவ்வொரு டென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஒரு ரூலும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரூலை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது, விச் இஸ் நாட் டு சே அகெயின் நம்ம என்ன பண்ண வேணா ரூல் அப்படின்னு சொல்லவே வேண்டாம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஒரு ஃப்ளோவா பேச ஆரம்பிச்சிருவோம். ரூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிரும் இல்லையா. ஏன்னா நம்மளுடைய ஃபாலோ அப் அந்த மாதிரி இருக்கும் போது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டும் இருந்தோம். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி சென்டென்ஸ் எழுத போறோம் இல்லையா. ஸோ ஒரு டென்ஸை பத்தி நீங்க நிறைய சென்டென்ஸ் எழுத பழக தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டினியூவேஷன் வரும் இல்லையா. ஸோ எந்த ஒரு டென்ஸா இருக்கட்டும், ரூல் இருக்கு, ஓகே, ரூல் இருந்தா சென்டென்ஸ் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தக்கன செயல் வார்த்தைகள் இருக்கணும், ஆக்ஷன் வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஆக்ஷன் வார்த்தையுமே V1 ஆக்ஷன் வார்த்தையா, V2வா இல்ல V3யா அப்படிங்கறத வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா அங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் V1 ஃபார்ம் ஆர் V2 V3 எதுவோ அதை யாரை இண்டிகேட் பண்ணணும், சப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணணும். அப்ப நீங்க கொடுக்குற வேர்ப் ஃபார்ம் வந்து ரூலோட சேர்ந்து சப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு சென்டென்ஸை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன வரும், ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த டென்ஸ்க்கு மட்டும் தான் இப்படியா மேம் கேட்டிங்கன்னா எல்லா டென்ஸ்க்குமே நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா சென்டென்ஸை மேக் பண்ணோம்னாலுமே அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டோம்னா அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியம் வந்து அழகாக அமைஞ்சிரும் இல்லையா. அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன, இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, அது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ அதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம், பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ வேர்ப் ஃபார்ம் வந்து V1 V2 V3. அதாவது V1 வந்து which is indicate present, V2 which is indicate past, V3 வந்து past participle. அதாவது V1 நான் என்ன எடுக்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு verb form டேக், அதாவது எடு. டேக்னா என்ன, எடு, அவ்வளவுதான். சின்ன ஒரு மீன் இல்லையா. இதுவே வந்து V2ல வரும்போது டுக், எடுத்தது, எடுத்தார். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இதுவே V3ல வரும்போது டேக்கன்,
எடுத்திருப்பார், எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்றோம், ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு டேக், டுக், டேக்கன். ஸோ V1 V2 V3 இருக்கு இல்லையா. டேக், டுக், டேக்கனுங்கிறது எடுத்தது, எடுக்கப்பட்டது. ஸோ எடுத்தார், எடுத்திருந்தார், இல்லை எடுத்திருப்பார் அப்படிங்கிறதையுமே நம்ம இங்க சொல்லலாம் டுக் அண்ட் டேக்கனுக்கு. ஸோ அப்போ நமக்கு verb is ready. இதுக்கப்புறம் யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. நம்ம கிட்ட யாரெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க. ஸோ I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் நமக்கு என்ன இருக்காங்க, சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாம யார் வேணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல் வேணும். ஸோ அதாவது will have அப்படிங்கிற ஒரு ரூல். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல். ஸோ இதுல வந்து என்ன verb ஃபார்ம் போட போறாங்க அப்படிங்கிறது தான் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுக்கான சூட்டபிள் verb ஃபார்ம் வந்து V3 தான். ஸோ அதனால அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ரூல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூலுக்கான சென்டென்ஸை அமைக்க போறோம். என்ன அமைக்க போறோம் அப்படின்னா, இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன சப்ஜெக்டும் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் V3 வரும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடது will have. V3 வந்து taken. அப்ப you will have taken இல்லையா. இது என்ன டேக்கன், என்ன எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்றீங்க அப்படின்னா, you will have taken my book. ஆக்சுவலா ஜென்ரலா நம்ம சப்ஜெக்ட்ல you அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூங்கிறது நீ. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹீ ஷீக்கெல்லாம் அவன், இவன், அவள், இவள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவே அவங்க பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவர், இவர் சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து யூங்கிறது நீன்னு தான் நமக்கு இண்டிகேட் ஆகும். பெரியவங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், நீங்கள் அப்படிங்கறது சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, மை புக், என் புத்தகத்தை. ஸோ will have taken. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்னோட புக்கை வந்து எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என் புத்தகத்தை எடுத்து இருப்பீர்கள். ஸோ அப்போ நீங்கள் என் புத்தகத்தை எடுத்திருப்பீர்கள். அப்போ will have takenங்கிறதா என்ன, இங்க எடுத்திருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ will have taken அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர்ல வருது. ஃபியூச்சர்லயும் அது பெர்ஃபெக்டா அவங்கள வந்து பிளேம் பண்ணல, நீ தான் எடுத்த அப்படிங்கிற மாதிரி பிளேம் பண்ணல, நீங்க எடுத்திருப்பீர்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பாலிஷ் அப்படின்னு இல்லாம ஒரு மரியாதையா ஒரு ஃபார்மலா சொல்ற வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா. பாலிஷ்னா கூட ஏதாவது ஒரு வெஞ்சன்ஸோட சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அது கூட யூஸ் பண்ணாம ஒரு ஃபார்மலா, என்னோட புக்கை நீங்க எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் you will have taken my book. என்னோட புக்கை வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எடுத்திருப்பீர்கள். ஸோ இந்த யூக்கு பதிலா நீங்க வேற என்னாவது தே கூட இருக்கலாம். அவர்கள் என் புத்தகத்தை எடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல ஐ அப்படின்னு போட்டு நான் என் புத்தகத்தை எடுத்திருப்பேன் அப்படின்னு. அதாவது நம்மளே நம்ம புக்கை எடுத்துட்டு கூட நம்ம போய் தேடுவோம் இல்லையா, காணும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அது நீங்க டிபெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி உங்க சென்டென்ஸ் வந்து அழகா அமையும் இல்லையா. ஸோ இந்த டேக், டுக், டேக்கன் அப்படிங்கிறத வச்சு அந்த சென்டென்ஸ் அப்படியே டிஃப்ரெண்டா நம்ம மாத்துறோம். ஸோ இந்த verb ஃபார்ம் வச்சுட்டு நீங்களுமே சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வருஷம்னா எவ்வளவு நாட்கள்னு கேட்டா 365 நாட்கள் இஸ் ஈக்குவல் டு 1 இயர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா 140 கோடி வருஷத்துக்கு முன்னாடி 447 நாட்கள் இருந்தாதான் அது ஒரு வருஷம்னு கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய பூமியுடைய சுழற்சி முறை தான். அது கொஞ்சம் கொஞ்சமா சுழந்துட்டே இருக்கும்போது நாட்கள் நமக்கு கம்மியாகிட்டே போகுது. ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனமே அழிஞ்சு போயிருக்கு. அது ஏன்னா அந்த ஐஸ் ஏஜ்னால வெதருடைய கண்டிஷன் தாங்க முடியாம
நிறைய ஹியூமன்ஸ் அழிஞ்சு போயிருக்காங்க. ஆனால் அப்போ ஹியூமன்ஸோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருந்திருக்கும், பாப்புலேஷன் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தா 1500 பேர் தான் இருந்திருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. வேர்ல்டுல இருக்கிற 11% ஆஃப் நிலம், அதாவது லேண்டு மொத்தமாக ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. ஆனால் ரஷ்யாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? 14 கோடி. 14 கோடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற 11% இடத்தையும் வச்சிருக்காங்க. அதுவே யூபி, அதாவது யூபின்ற சின்ன ஸ்டேட்ல 24 கோடி பாப்புலேஷன் இருக்கான். பாத்தீங்களா எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்னு? இடமே இல்லைனாலும் பாப்புலேஷன் இங்க அதிகமாகிட்டே இருக்கு, அங்க என்னதான் இடம் இருந்தாலும் பாப்புலேஷன் கம்மி ஆகிட்டே தான் இருக்கு. வெயிட் குறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ படாத பாடுபடுறோம், அதுவே வெயிட் ஏறுச்சுன்னா நம்ம பாடியே படாத பாடுதான் படுது. உதாரணத்துக்கு 1 kg நம்ம பாடியில் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்மளுடைய பாடிக்குள்ளே சர்க்குலேட் பண்ணுறதுக்கு 3 கிலோமீட்டர் ஆஃப் பிளட் வெசல்ஸ் தேவைப்படும். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹார்ட்டோடைய வேலை இன்னும் அதிகமாயிடும். இப்படி துடிச்சா பரவாயில்ல, இப்படி துடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட் என்ன தான் ஆகிறது? 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் 1000 தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ 800 கோடியா வளர்ந்துருக்கு. எந்த அளவுக்கு பாப்புலேஷன் வேலையை காமிச்சிருக்குன்னு பாருங்க. மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதோடைய வெயிட் 27 டன்னா. அந்த அளவுக்கு டன் கணக்கில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கம்ப்யூட்டரை. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த டன் கணக்கில் வச்ச அந்த கம்ப்யூட்டரோட பல மடங்கு பவர்ஃபுல் நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய சிபியூவே. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is back from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjilve Maliti.